10 ஆண்டுகளாக ஆட்சியில் இருந்தவருடைய மனசுக்குள்ளே எந்த அளவுக்கு வன்மமாக இஸ்லாமியர்கள் மீதான ஒரு பார்வை இருக்குங்கிறத இந்த தேர்தல் பிரச்சாரத்தில் பார்க்க முடிந்தது. ராமர் கோவிலோட அரசியல் இந்த பிரச்சாரத்தில் அவங்களுக்கு எடுபடலை அப்படிங்கிறத வெளிப்படையாகவே தெரியுது. எந்த பொய்யை சொல்லியாவது, எந்த விதமான ஆதாரபூர்வமற்ற அறிவியல் பூர்வமற்ற தகவலை சொல்லியாவது எங்களை ஏமாத்திட முடியும் அப்படின்ட்டு ஆட்சியாளர்கள் நினைக்கிறாங்க. காங்கிரஸினுடைய இந்த பிரச்சாரம் மிக வீச்சாக மக்கள் மத்தியில் எடுபடுது அப்படிங்கிறதுனால தான் பிரதமர் மோடி அவங்க பிஜேபி சார்ந்த நாட்கள்லாம் ரொம்ப வெறுப்பு பிரச்சாரத்தை கையில் எடுக்கிறாங்க. 2024 நாடாளுமன்ற தேர்தல் வட மாநிலங்களில் மிகப்பெரிய பின்னடைவை பிஜேபிக்கு அளிக்கும் பிஜேபி ஆர்எஸ்எஸ் நிலைப்பாட்டை சரியாக கணித்து சரியாக தேர்தல் பிரச்சாரத்தில் அவர் ஒரு தாக்குதல் பிரச்சாரத்தை செய்தார் அப்படிங்கிறத தான் பார்க்க முடியுது. வழங்குபவர்கள் Paysys Pay, secure digital payments with multiple features and great success rate. ஓகே நேயர்களுக்கு வணக்கம். 2024 நாடாளுமன்ற தேர்தலுடைய 2ஆம் கட்ட பிரச்சாரம் நேற்றோட முடிவடைஞ்சிருக்கு. நாளைக்கு வாக்குப்பதிவு நடக்குது. குறிப்பாக ஒரு 89 தொகுதிகளுக்கான வாக்குப்பதிவு வட மாநிலங்கள், அதாவது கர்நாடகா உட்பட கேரளா உட்பட வட மாநிலங்களில் சில பகுதிகளும் சேர்ந்து நடக்குது. இந்த 2ஆம் கட்ட தேர்தல் பிரச்சாரத்தில் பிரதமர் மோடியினுடைய வெறுப்பு பேச்சு தான் பிரதான பேசு பொருளாக மாறி இருக்குன்னு சொல்லலாம். இந்தியா முழுவதும் இஸ்லாமியர்கள் மீது வன்மத்தை கக்குவது போன்ற பேச்சை பிரதமர் மோடி பேசியிருக்காருங்கிறது தான். குறிப்பாக 10 ஆண்டுகளாக ஆட்சியில் இருந்தவருடைய மனசுக்குள்ளே எந்த அளவுக்கு வன்மமாக இஸ்லாமியர்கள் மீதான ஒரு பார்வை இருக்குங்கிறத இந்த தேர்தல் பிரச்சாரத்தில் பார்க்க முடிந்தது. குறிப்பாக முதல்கட்ட தேர்தல் பிரச்சாரத்தை பொறுத்தளவுக்கு தென் மாநிலங்களில் குறிப்பாக தமிழ்நாட்டிலெல்லாம் பிரச்சாரம் பண்ணும் பொழுது வளர்ச்சி குறித்த பேச்சு நிறைய நம்ம பார்த்தோம். இந்தியா ஒன்றிய அரசு ஒதுக்கீடு செஞ்ச நிதியை தமிழ்நாடு அரசு சரியாக கையாளலை அப்படின்றதும், தமிழ்நாடு அரசு வளர்ச்சி திட்டங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கல அப்படிங்கிற விமர்சனங்களையும் நம்ம தொடர்ச்சியாக முதல்கட்ட பிரச்சாரத்தில் பார்த்தோம். அதாவது தென் மாநிலங்களில் வளர்ச்சி குறித்த பேச்சு அவர் பேசினார். இதே வட மாநிலங்களில் பிரச்சாரத்துக்கு போகும் பொழுது வளர்ச்சி குறித்த பேச்சு அவர் பேசலை. குறிப்பாக உத்தரப்பிரதேசத்துக்கு நம்ம நிதி பங்கீடு மற்ற மாநிலங்களோட ஒப்பீடு அளவுக்கு நிதி பங்கீடு மிக முதன்மையாக இருந்தது. 16,000 கோடி வரையும் ஒவ்வொரு நிதி ஒதுக்கீட்லேயும் நம்ம பார்த்தோம். இந்த நிதி எங்கே செலவிடப்பட்டது அப்படிங்கிற கேள்வி அவர் கேட்கல. வளர்ச்சி திட்டங்களுக்கு ஏன் பண்ணலை அப்படிங்கிற கேள்வி அவர் கேட்கல. ஏன் அந்த மாநிலங்களில் உள்கட்டமைப்பு திட்டங்களை பெருக்கலை அப்படிங்கிற கேள்வியை கேட்கல. ஆனால் அதற்கு மாற்றாக மத அரசியலை தான் இப்போவும் நம்பிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத தான் இந்த பிரச்சாரத்தில் பார்க்குறோம். குறிப்பாக ராமர் கோவிலோட அரசியல் இந்த பிரச்சாரத்தில் அவங்களுக்கு எடுபடலை அப்படிங்கிறத வெளிப்படையாகவே தெரியுது. இந்த ராமர் கோவில் தான் அவங்களுக்கு அந்த பிரச்சாரத்துக்கான துருப்பு சீட்டாக இருந்தது. அவங்களால இந்த முறை அதை சரியாக கையாள முடியலை, அது பயன்படலை அப்படிங்கிற இடத்துல இருந்து இஸ்லாமியர்கள் மீதான வெறுப்பு பேச்சை கையில் எடுக்கிறார். அந்த வகையில் பிரதமர் மோடியினுடைய வெறுப்பு பேச்சு மிக மோசமானது. குறிப்பாக இந்தியாவில் உள்ள இந்துக்களுடைய சொத்துக்களை எல்லாம் பறிமுதல் செய்து இஸ்லாமியர்களுக்கு கொடுப்பதற்காக காங்கிரஸ் திட்டமிட்டிருக்குங்கிற ஒரு படு மோசமான விமர்சனத்தை முன்வைக்கிறார். இப்படியான விமர்சனத்தை யாருமே எதிர்கொள்ளலை. அதுலேயும் குறிப்பாக என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இஸ்லாமியர்கள் அவங்களுடைய மக்கள் தொகை எண்ணிக்கை அதிகரிச்சுக்கிட்டே இருக்குது, அதனால் இந்துக்களுடைய சொத்துக்கள் இங்கே நிதி பங்கீடு அவங்களுக்கு அதிகமாக போய் சேருது அப்படிங்கிற மாதிரி ஒரு பிரதமர், ஒரு அனைத்து மக்களுக்கும் அரவணைத்து செல்லக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய ஒரு பிரதம மந்திரி
இப்படியான ஒரு வெறுப்பு பேச்சை வந்து யாருமே எதிர்கொள்ளலை அப்படிங்கிறது தான் விஷயம். இது தொடர்பான விமர்சனங்கள் வந்து வரும்பொழுது அவர் தன்னோட அந்த தொனியை மாற்றுறார். குறிப்பாக வந்து நான் வந்து அந்த வகையில் சொல்லலை, இந்தியாவில் இருக்கிற சொத்துக்கள் குறிப்பாக வந்து ஏழைகள்கிட்ட இருக்கிற சொத்துக்களை பறிமுதல் செய்யும், வீட்டில் இருக்கிற தாலி முதற்கொண்டு பறிமுதல் செய்து மக்கள்கிட்ட வந்து கொடுக்கறதுக்கு காங்கிரஸ் திட்டமிட்டிருக்கு. அதாவது மக்கள் மத்தியில் இருக்கிற குறைந்தபட்ச சேமிப்பை கூட பறிமுதல் செய்வதற்காக காங்கிரஸ் திட்டமிட்டிருக்கு, அவங்களுடைய அந்த மேனிஃபெஸ்டோவில் தான் சொல்லியிருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு பொய்யான பிரச்சாரத்தை அடுத்த கட்டமாக அவிர்த்து விடுறார். நாம் ரொம்ப கவனிக்கலாம், இந்தியாவில் பணமதிப்பு நீக்கம் என்கிற பெயரில் இங்கே இருந்த ஏழைகள்கிட்ட வந்து இருந்த சின்ன சின்ன சிறு சேமிப்பு தொகையை கூட பறிமுதல் செய்த அரசாங்கம் தான் மோடி அரசாங்கம். குறிப்பாக அஞ்சரை பெட்டிகளில் மக்கள் சேர்த்து வச்சுருந்த 500, 100, 1000 இந்த மாதிரியான சின்ன சின்ன பணத்தை கூட செல்லாத பணம்னு அறிவித்து அதெல்லாம் வெளியில் கொண்டு வந்த அரசாங்கம் தான் மோடி அரசாங்கம். இந்த இப்படியான ஒரு எந்த திட்டமிடலும் இல்லாத, நிதி மேலாண்மை குறித்த அறிவு இல்லாத இந்த அரசாங்கத்தை வந்து மோடி நிர்வாகம் செய்துட்டு மக்கள் மத்தியில் இருக்கிற பணத்தை வந்து பறிமுதல் செஞ்சுருவாங்க அப்படிங்கிற அச்சத்தை வந்து மக்கள் மத்தியில் விதைக்கிறார். அதாவது அந்த வடமாநில மக்கள் இன்னும் படிப்பறிவு இல்லாத மக்கள், இவங்களுக்கு என்ன சொல்லியாவது, எந்த பொய்யை சொல்லியாவது, எந்த விதமான ஆதாரபூர்வமற்ற அறிவியல் பூர்வமற்ற தகவலை சொல்லியாவது எங்களை ஏமாற்றிட முடியும் அப்படின்ட்டு ஆட்சியாளர்கள் நினைக்கிறாங்க. மக்களையும் அந்த அளவுக்கு வச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறது ரொம்ப அவ்வளமான விஷயமாக இந்த தேர்தலில் வெளிப்படுது. இதற்கு எதிராக காங்கிரஸ் ரொம்ப தெளிவான ஸ்டேட்மெண்ட்டு வந்து ராகுல் காந்தியை சொன்னதை நீங்கள் பார்க்கலாம். குறிப்பாக வந்து எங்களுடைய தேர்தல் அறிக்கையில் இந்தியாவில் இவர்கள் வரிச்சலுகை அளித்த பெரும் பணக்காரர்களிடமிருந்து அந்த 16 லட்சம் கோடி நிதியை நாங்கள் பறிமுதல் செய்து ஏழைகளுக்கு பகிர்ந்தளிப்போம் அப்படிங்கிறது தான் எங்களுடைய தேர்தல் அறிக்கையில் சொல்கிறோம். நாங்கள் அதை தான் நடைமுறைப்படுத்த போகிறோம் அப்படிங்கிறத மேடைகளில் இப்போ ராகுல் முழங்குறதை நம்ம பார்க்க முடியுது. குறிப்பாக வந்து இந்தியாவில் பெரும் பணக்காரர்களிடம், அதாவது 3% பெரும் பணக்காரர்களிடம் 97% மக்களுடைய மொத்த நிதி வளமும் அவங்க கையில் இருக்குது. அதனால் வந்து இந்த நிதி பங்கீடு வந்து சரிசமமாக இருக்கிறதுக்கான வேலைகளை வந்து காங்கிரஸ் வந்து செய்வோம் அப்படிங்கிறத வந்து ராகுல் காந்தி பாயிண்ட் அவுட்டாக பேசுகிறத நம்ம பார்க்க முடியுது. குறிப்பாக காங்கிரஸினுடைய தேர்தல் அறிக்கையில் பொறுத்தளவுக்கு இங்கே உள்ள எல்லா மக்களுக்கும் மாதந்தோறும் 1 லட்சம் ரூபாய் வந்து அளிக்கிறதுக்கான பெரிய நிதி திட்டமிடலை உருவாக்குவோம் அப்படிங்கிற மேனிஃபெஸ்டோவில் நம்ம பார்க்குறோம். காங்கிரஸினுடைய இந்த பிரச்சாரம் மிக வீச்சாக மக்கள் மத்தியில் எடுபடுது அப்படிங்கிறதுனால தான் பிரதமர் மோடி அவங்க பிஜேபி சார்ந்த நாட்கள்லாம் வந்து ரொம்ப வெறுப்பு பிரச்சாரத்தை கையில் எடுக்கிறாங்க. இந்த வெறுப்பு பிரச்சாரம் இவங்க இன்றைக்கி நேரத்து உருவாக்கணும் கிடையாது. இந்த வெறுப்பு பிரச்சாரம் அவங்களோட இயல்புல இருக்கிற ஒன்று. இந்த மக்கள் மத்தியில் பிளவுபடுத்தி இதை வச்சு நம்ம ஓட்டு வாங்கிடலாம், இதை வச்சு ஆட்சி நடத்திடலாம் அப்படிங்கிற அந்த வெறுப்பு பிரச்சாரம் தான் அவங்களுக்கு எதிராகவே இப்போ திரும்பி இருக்குது. குறிப்பாக ராஜஸ்தான், குஜராத் போன்ற மாநிலங்களில் இவங்க உருவாக்கின அந்த பிரிவினை, இந்த சாதி பிரிவினை அடிப்படையிலான, இந்த சமூக பிரிவினை அடிப்படையிலான இந்த தேர்தல் உத்தி என்னென்னா அவங்களுக்கு எதிராகவே திரும்பி இருக்குது. பல்வேறு சமூகங்கள் சமூக ரீதியாக ஒருங்கிணைந்து பிஜேபிக்கு எதிராக களத்தில் நின்று போராட தொடங்கியிருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். இந்த போராட்டங்கள் எல்லாம் அவங்களுக்கு மிகப்பெரிய பின்னடைவை இந்த தேர்தலில் உருவாக்குறதுக்கான சாத்தியங்கள் நிறைய இருக்குது அப்படிங்கிறது தான் புள்ளி விவரங்கள் சொல்லுது. குறிப்பாக வந்து குஜராத்தில், ராஜஸ்தானில், உத்தரப்பிரதேசத்தில் எல்லாம் பல இடங்களில் வந்து பிஜேபி வேட்பாளர்கள் ஓட்டு கேட்ட ஊருக்குள்ளே போக முடியல அப்படிங்கிற நிலைமை இருக்குதை பார்க்குறோம். அந்த வகையில் இந்த 2024 நாடாளுமன்ற தேர்தல் வட மாநிலங்களில் மிகப்பெரிய பின்னடைவை பிஜேபிக்கு அளிக்கும் என்பதனால தான் இவங்க வந்து தொடர்ச்சியாக வெறுப்பு பிரச்சாரத்தை முன்வைத்து வெற்றி பெற முடியுமா அப்படின்னு கவனிக்கிறாங்க, யோசிக்கிறாங்க. அதுக்கான சாத்தியம் இந்த தேர்தலில் ரொம்ப குறைவு தான் அப்படிங்கிறது தான் அங்கிருந்து வரக்கூடிய தகவல்கள் நம்மளை பார்க்குறோம். அந்த வகையில் இந்த 2024 நாடாளுமன்ற தேர்தல் பிஜேபிக்கு மிகப்பெரிய அடியாக இருக்கும். அது இந்தியா கூட்டணிக்கு சாதகமான ஒரு விஷயமாக இருக்கும். அப்படின்னாலும் இந்தியாவினுடைய அடுத்த கட்ட வளர்ச்சிகள், இந்தியாவினுடைய அடுத்த கட்ட போக்கு, இந்தியாவினுடைய உள்நாட்டு குழப்பங்கள் எல்லாத்துக்கும் ஒரு மிகப்பெரிய தீர்வாக இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். மோடியினுடைய இந்த வெறுப்பு பிரச்சாரத்துக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க வேண்டிய தேர்தல் ஆணையம்
கண்ணை மூடிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தான் சொல்ல தோணுது. ஏன்னா எதிர்க்கட்சி தலைவர்கள் அவங்க பிரச்சாரத்தில் சின்ன மதத்தை முன்வைத்து பிரச்சாரம் செய்தாலே வழக்கு பதிவு செய்யக்கூடிய தேர்தல் ஆணையம் பிரதமர் மோடியினுடைய இந்த பேச்சை வந்து கண்டிக்கக்கூட இல்லை அப்படிங்கிறது நம்ம பார்க்குறோம். அந்த வகையில் தேர்தல் ஆணையம் மிகப்பெரிய தோல்வியை சந்திக்குது. தேர்தல் ஆணையம் வந்து பிஜேபியினுடைய கைப்பாவையாக செயல்படுது அப்படிங்கிறத நம்ம இந்த 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 போக்குலேருந்து கவனிக்கிறோம். அனைத்து தலைவர்களும் இந்த பேச்சை கண்டிக்கிறாங்க. ஆனால் தேர்தல் ஆணையம் கண்ணை மூடிக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறது தான். 20,000 புகார்கள் இது தொடர்பாக தேர்தல் ஆணையத்தை சூழ்ந்தாலும் தேர்தல் ஆணையம் மௌனம் காக்கிறது. இந்த மௌனம் வந்து இந்திய ஜனநாயகத்துக்கு ஒரு பேராபத்தான மௌனம் அப்படிங்கிறது தான் உலக நாடுகள் கவனிச்சிட்டு இருக்கிறாங்க. அந்த வகையில் தேர்தல் ஆணையம் செய்வது அப்பட்டமான விதிமீறல் அப்படிங்கிறது தான் எல்லா தலைவர்களும் சொல்லக்கூடிய கருத்து. இந்த 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 நிலைமை மாறணும் அப்படிங்கிறத மக்களுடைய எதிர்பார்ப்பு. தேர்தல் ஆணையம் தன்னுடைய ஜனநாயக கடமையை சரியாக ஆற்ற வேண்டும் அப்படிங்கிறது தான் மக்களுடைய கருத்தாக இருக்குது. தமிழ்நாட்டை பொறுத்தளவுக்கு 40க்கு 40 திமுக கூட்டணி அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்துமே இருக்க முடியாது. ஏன்னா கள நிலவரங்கள் வந்து தேர்தலுக்கு முந்தைய கணிப்புகளும் சரி, தேர்தலுக்கு பிந்தைய கணிப்புகளும் சரி, எல்லா தொகுதிகளையும் திமுக கூட்டணிக்கு வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக இருக்குது அப்படிங்கிறது தான் சொல்லுது. குறிப்பாக வந்து இந்த போட்டி தமிழ்நாட்டில் இந்த போட்டிங்கிறது 2வது இடம் யாருக்கு, 3வது இடம் யாருக்கு என்பதற்கான போட்டியாகத்தான் இதை பார்க்க முடியுது. அதிமுக கூட்டணி, பிஜேபி கூட்டணி, இவங்க 2 பேருக்குள்ள யாருக்கு 2ஆம் இடம் யார் 3ஆம் இடம் என்பதற்கான போட்டியாகத்தான் இந்த 2024 தேர்தல் தமிழ்நாட்டுக்குள்ளே இருந்தது. குறிப்பாக வந்து எப்போதும் இல்லாத வகையில் தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் பிஜேபி ஆர்எஸ்எஸ் நிலைப்பாட்டை சரியாக கணித்து சரியாக தேர்தல் பிரச்சாரத்தில் அவர் ஒரு தாக்குதல் பிரச்சாரத்தை செய்தார் அப்படிங்கிறத தான் பார்க்க முடியுது. குறிப்பாக வந்து திருச்சியில் அவர் முதல்ல தேர்தல் பிரச்சார கூட்டத்தை தொடங்கும் பொழுதே அவருடைய பேச்சு வந்து ஒரு 6 அடித்த மாதிரி தான் இருந்தது. ஒட்டுமொத்தமாக ஆர்எஸ்எஸ் என்கிற ஒரு பெரிய அஜெண்டாவை நோக்கி அவர் இந்த பிரச்சாரத்தில் எல்லா இடத்துலையும் கேள்வி கேட்டார். தேர்தல் பிரச்சாரத்தினுடைய கதாநாயகனாக கூட அவரை தான் சொல்ல முடியும். எங்கள் காதுகள் பாவம் இல்லையா அப்படிங்கிறதும், எத்தனை பொய்களைத்தான் அந்த நாடு தாங்கும் அப்படிங்கிற மாதிரி பல்வேறு விதமான ட்ரெண்டியாக மக்கள் மத்தியில் உள்ள விஷயங்களை பிடிச்சி அவர் பேசினார். இதையெல்லாம் தாண்டி கருத்தியல் ரீதியாக ஆர்எஸ்எஸ் என்கிற ஒரு கருத்தியல் அமைப்பை நோக்கி ஒரு திராவிட சிந்தனை கொண்ட கேள்வியாக அந்த பிரச்சாரத்தில் முன்வச்சு அவர் மக்கள் மத்தியில் மிகப்பெரிய பிஜேபி தாக்குதலை எதிர்கொண்டார் அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்குறோம். அந்த வகையில் அவருடைய பிரச்சாரம் மிக வீச்சாக ஈடுபட்டது. அது மாதிரி வந்து உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் வந்து தன்னுடைய தேர்தல் பிரச்சாரத்தில் மிக தெளிவாக மக்கள் மத்தியில் உரையாடி யார் நம்ம களத்தில் நமக்கான எதிராக நிற்கிறவங்க அப்படிங்கிறத கொண்டு போய் சேர்த்தார் அப்படிங்கிறத தான் நம்ம கவனிக்கிறோம். இப்போ அதற்கு எதிராக பிரச்சாரத்தை முன்வைத்த இப்போ அதிமுக கூட்டணியில் பொறுத்தளவுக்கு எடப்பாடி வந்து பழனிசாமி வந்து தீவிரமாக தமிழ்நாடு முழுவதும் பிரச்சாரம் செய்தார். ஆனால் அவருடைய பிரச்சார உத்தி எல்லாமே இந்த தேர்தல் நமக்கான தேர்தல் கிடையாது அப்படிங்கிற இடத்துலேருந்து தான் அவர் பிரச்சார பாணி இருந்தது. ஏன்னா நாடாளுமன்ற தேர்தல் அவர் பிரதானமாக நினைக்கல அப்படிங்கிற மாதிரி தான் கவனிக்க முடிஞ்சது. குறிப்பாக இந்த 10 ஆண்டுகால பிஜேபி ஆட்சியை எதிர்க்கிறோமா அல்லது அதை மாற்ற வேண்டுமா என்பது குறித்த, இந்த ஆட்சி தொடர வேண்டுமா என்பது குறித்த தெளிவான தீர்மானகரமான ஒரு பேச்சு அவருடைய பேச்சுக்களில் கிடையாது. திரும்ப தமிழ்நாட்டை ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய திமுக அந்த கட்சியை மட்டும்தான் தாக்கி பேசணும், அந்த கட்சியை தான் எதிர்க்கணும் அப்படிங்கிறத நோக்கி தான் அவர் பிரச்சாரம் பாணி இருந்தது. குறிப்பாக இது வந்து சட்டமன்ற தேர்தல் நடக்குது அப்படிங்கிற மாதிரியான ஒரு தோற்றத்தில் அவருடைய பேச்சுக்கள்லாம் அமைஞ்சதை நம்ம கவனித்தோம். அது மாதிரி பிஜேபிக்கான தேர்தல் பிரச்சார முறைகளும் கூட திரும்ப திமுகவை தாக்குவது, திமுகவை எதிர்த்து பேசுவது அப்படிங்கிறது தான் இருந்தது. இந்த ஆட்சி ஏன் நீடிக்க வேண்டும், இந்த ஒன்றிய அரசு ஏன் நீடிக்க வேண்டும் என்பதற்கு ஆதாரபூர்வமான அல்லது நாங்கள் இதெல்லாம் செஞ்சுருக்கோம் அப்படிங்கிறது அதிகாரபூர்வமான தகவல்களை தெரிவித்து மக்கள் மத்தியில் அவங்க செஞ்ச வேலைகளை சொல்லி பிரச்சாரம் பண்ண மாதிரி தெரியலை. திரும்ப அவங்க அதாவது திமுகவை தாக்கி பேசி அதன் மூலம் மக்களை வந்து வாக்கு பெற்றுவிடலாம் அப்படிங்கிற மனநிலையை தான் அவங்களுடைய பிரச்சாரத்தில் பார்க்க முடியுது. அந்த வகையில்
இந்த 2024 நாடாளுமன்ற தேர்தல் தமிழ்நாட்டை பொறுத்த வரையில் திமுக கூட்டணி சரியாக தேர்தல் பிரச்சாரத்தை கையாண்டு சரியாக மக்களை வழிநடத்தியதாக பார்க்கலாம். அந்த வகையில் தேர்தல் ஜனநாயகத்தை சரியாக மதித்து நடந்த கட்சிகளாக திமுக கூட்டணி கட்சிகள் இருக்கின்றன. ஆனால் அதே நேரத்தில் மக்களை மடைமாற்றி திசை திருப்பி இந்த தேர்தல் ஜனநாயகத்தை கேலிக்குத்தான ஒன்றாக மாற்றிய கட்சிகளாக அதிமுக கூட்டணி மற்றும் பாஜக கூட்டணி கட்சிகளை பார்க்கலாம். 2024 நாடாளுமன்ற தேர்தல் தமிழ்நாட்டு சூழல் 40க்கு 40 அப்படிங்கிற ஒரு பெரிய பிரகாசமான வெற்றி வாய்ப்பை திமுக கூட்டணிக்கு வழங்க இருக்குது. அது மாதிரி வட மாநிலங்களில் உள்ள தேர்தல் கணிப்புகளும் இந்தியா கூட்டணிக்கு மிக பிரகாசமான இடத்தை அளிக்க உள்ளதாக எல்லா கணிப்புகளும் சொல்கின்றன. பிஜேபியின் மீது மக்கள் கொண்டிருக்கிற அதிருப்தி இந்தியா கூட்டணிக்கு மிகப்பெரிய சாதகத்தை உருவாக்கி இருக்குது. அடுத்தடுத்த வாக்குப்பதிவு தேர்தல் களச்சூழல்கள் பொறுத்தளவுக்கு நம்ம தொடர்ச்சியாக தொடர்பாக பேசலாம். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம OH தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.